நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் இது வரைக்கும் உங்க ரெண்டு பேரையும் இவ்ளோ அமைதியா இருந்து பார்த்ததே கிடையாது. என்னாச்சு உங்களுக்கு? ஏதோ சின்ன பிரச்சனை பேசாம இருக்கீங்கன்னு நினைச்சேன். ஓகே, ஆனா இவ்வளவு நேரம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்குள்ளன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. விஸ்வா, மாலதி, நீங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்ல. புரிஞ்சுதா? அக்கா இவ்வளவு என்ன? ஹாய் விஸ்வா. ஓ ஹாய். ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஃபைன் டாக்டர். How are you மாலதி? All okay? இவ்வளவு நல்லா இருக்கா? இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் பரத்வாஜ் உங்களை கூப்பிடுவாரு. ஓகே? விஸ்வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓ ஷூர். கொஞ்சம் தனியா வரியா? ஓகே ப்ளீஸ். யா அனி, நான் 2 மினிட்ஸ்ல வந்துறேன். மாலதி, நான் சொல்றத கேளு. சும்மா சின்ன பசங்க மாதிரி சண்டை போடாதீங்க. விஸ்வா கிட்ட ஒரு வாட்டி சாரி சொன்னா நீ என்ன குறைஞ்ச போயிடுவ? இல்ல மாலதி, விஸ்வா உனக்காக எவ்வளவு பண்ணிருக்கான். ஒரு சாரி கூட அவன் கிட்ட சொல்ல முடியாத உன்னால? போ, உடனே போய் சாரி சொல்லு. போ மாலதி. எங்க மிஸ்டர்? ஓ சாரி, டாக்டர் ரோஹன். ரோஹனா இங்க தான் இருக்காரு. ஒரு நிமிஷம். டாக்டர் ரோஹன், ஒரு நிமிஷம் இங்க வரீங்களா? கமிங். ஹேய். ரோஹன், இவர்தான் மிஸ்டர் விஸ்வா. I am my Vishwa. college friend. ஓ, how are you doing? குட். சீமா அடிக்கடி உங்களை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பா. உங்க பாட்டுக்கு அவ ரொம்ப அடிக்டாமே. ஒரு நாள் கச்சேரி வச்சுக்கலாமா? ஷூர் டாக்டர். நெக்ஸ்ட் டைம் மும்பை வரும்போது நான் நிச்சயமா பாடுறேன். ஆஹா, அதுக்குள்ள உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தனியா வருவியா இல்ல வைஃபோடியா? அவங்க ஒருவேளை உன்னை பாட விடலன்னா என்ன ரோஹன்? மேபி. எக்ஸ்கியூஸ் மீ, பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் அட்டெண்ட் பண்ணிட்டு Yes, வரேன். you. சரி வா அங்க போலாம். ஓகே. சோ மாலதி, ஆல் செட்? ரெடியா இருக்கியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் இதுக்கு முன்னாடி உனக்கு நடந்த கீமோதெரபியை விட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதோட கொஞ்சம் பெயின்ஃபுல்லாவும் இருக்கும். ஆனா நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். நாங்க லோக்கல் அனஸ்தீசியா கொடுக்கறதுனால உன் பாடி ஃபுல்லா மரத்து போயிடும். அதனால உனக்கு கொஞ்சம் கூட வலியே தெரியாது. ஓகே? சீமா, நீ அவளை பத்தி ஒன்னும் கவலைப்படாத. மாலதிக்கு கண்டிப்பா வலிக்காது. அது என்ன, நம்ம மாலதி கொஞ்சம் வித்தியாசமானவ. வெளியில பார்க்கதான் சாஃப்ட், ஆனா உள்ளுக்குள்ள ஹார்ட். மாலதி, நீ தைரியமா இரு. உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் உன் கூட இருக்கேன்ல. நிஜமா ப்ராமிஸ், உனக்கு எதுவும் ஆகாது. மாலதி மேடம், உங்களை டாக்டர் உள்ள கூப்பிட்டாரு. போ மாலதி. மாலதி, கம் கம் கம், டோன்ட் வரி. வா, எதுக்கும் டென்ஷன் ஆகாத. ஓகே?
கனெக்ட் ஆடி தம்பி. நான் மாலதி அக்கா கிட்ட நிறைய முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. நேத்து மாலதி அக்கா விஸ்வானா கூட மும்பைல ஒரு பார்ட்டிக்கு போயிருக்காளாம். அந்த பார்ட்டில என்னென்ன நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு நேரம் எடுத்துக்குது, இதுக்கு என்ன ஆச்சு? ப்ளீஸ் கனெக்ட் ஆகி தொலைய. அட என்னடா நீ ஒரு டப்பா மிஷினுக்கு முன்னால உட்காந்து பேனாத்திக்கிட்டு இருக்க? போனை எடுத்து நம்பரை போடு. போனுக்கும் ட்ரை பண்ணிட்டேன், லைன் கிடைக்கல. அது மட்டும் இல்ல, கம்ப்யூட்டர் மூலமா பேசுறதுல கிடைக்கிற த்ரில்லு போன்ல கிடைக்காது. இத பத்தி உங்களுக்கு தெரியாது. இது மூலியமா நீங்க யார்கிட்ட பேச நினைக்கிறீங்களோ அவங்களோட உருவம் பொம்மையா நேரடியா வரும். பொம்மை தெரியுமா? பாருடா, இத பத்தி என்கிட்ட யாருமே சொல்லல. அத கொண்டு வா. ஹைதராபாத்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கால, அவ கொள்ளு பேத்திக்கிட்டு நான் பேசணும். அவளை பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஏண்டா இதை ஏன்டா என்கிட்ட முன்னாடி சொல்லல? இவ கிளம்பிதானே, இவளுக்கு என்ன அவசியம்னு என்ன ஓரம் கட்டிட்டீங்களா? நான் சேர்த்தா கூட ஐயோ இவ போயிட்டாளேன்னு அழுகிறதுக்கு இந்த வீட்டுல யாருமே கிடையாது. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க பெரிய பாட்டி, அழுகிறதுக்கு நான் இருக்கேன். போடா தடியா. என்ன பெரிய பாட்டி, இவ்வளவு சின்ன விஷயத்த ஏன் தேவையில்லாம பெருசு பண்ணி பேசுறீங்க? வயசு ஏற ஏற சின்ன பசங்கள மாதிரி அடம் பிடிக்கிறீங்க. மாலதி அக்கா உங்களை பார்த்து பார்த்து உங்கள மாதிரியே ஆயிட்டா. பின்ன அவ என்ன மாதிரிதான் இருப்பா, அவ என் வாரிசாச்சே. நீ வேணா பாருடா, மாலதி மும்பையில அவ பண்ற சேட்டைய பார்த்து எல்லாரும் ஆடி போயிடுவாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாலதி வா, என்னாச்சு? எதுக்கும் பயப்படாத. ஜீவிதா, நீங்க இந்த ஃபார்ம்ல ஒரு சைன் பண்ணணும். இதுல என்ன எழுதிருக்கு டாக்டர்? இந்த ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது பேஷண்டோட முதுகு எலும்புல ஒரு ஹை பவர் இன்ஜெக்ஷன் போடுவோம். பயப்படாத. நார்மலா இந்த ப்ரொசீஜர்ல எந்த விபத்தும் நடக்காது. ஆனா சில எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல இது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான். டாக்டர், இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்க வேண்டியது ரொம்ப அவசியமா? கண்டிப்பா இன்ஜெக்ட் பண்ணியே ஆகணும். இது ஒரு முக்கியமான டெஸ்ட். இதுக்கப்புறம் மாலதியால அடுத்த டெஸ்ட் தாங்க முடியுமா முடியாதான்னு நாங்க முடிவு பண்ணணும். அப்படியா? பட் டோன்ட் வரி, இது எங்க ஹாஸ்பிட்டலோட ஸ்பெஷாலிட்டி. சைன் பண்ணுங்க. மாலதி, கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். டோன்ட் வரி. கொடுங்க, நான் சைன் பண்றேன். அக்கா, நம்ம அக்கா தங்கச்சி தானே? சோ நம்ம ரெண்டு பேரும் ரத்தம் ஒண்ணு தானே? சோ அதனால எனக்கு பதிலா நீ ரத்தம் கொடுத்துறேன். உன் வலி என்னன்னு நல்லா நல்லா புரிஞ்சுக்க முடியும் மாலதி. ஐம் சாரி. கடவுளே, மாலதிக்கு எதுவும் ஆகாம நீங்க தான் பாத்துக்கணும்.
ஜீவிதா, நீங்க வெளியே இருக்க வேண்டியிருக்கும். ஏன்னா பேஷண்ட் தவிர உள்ள வேற யாருக்கும் அலோடு கிடையாது. அக்கா நீ எல்லாமே எனக்கு உள்ள போறதுக்கு பயமா இருக்கு. மாலதி, டாக்டர் சீமா ப்ளீஸ் என்ன எவ்வளோட இருக்க விடுறீங்களா? விஷயம் என்னன்னா, மாலதி இன்ஜெக்ஷன்னாலே ரொம்ப பயப்படுவா. நான் பக்கத்துல இருந்தேன்னா இவளுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். ப்ளீஸ். ஆனா அது ப்ளீஸ் அக்கா உள்ள வரதுக்கு பெர்மிஷன் கொடுங்க. அவன் இல்லைன்னா எனக்கு ஓகே ஓகே. ஆனா நீங்க உள்ள வரணும்னா ஃபேஸ் மாஸ்க்கும் கவுனும் போட வேண்டியிருக்கும். சரி டாக்டர். நர்ஸ் நர்ஸ் ப்ளீஸ் இவங்களுக்கு கவுனும் ஃபேஸ் மாஸ்க்கும் அரேஞ்ச் பண்ணுங்க ப்ளீஸ். மாலதி, நீ எதுக்கும் பயப்படாத. நான் சீக்கிரமா வந்துடுறேன். ஓகே வா. இவ்ளோ நல்ல பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. நல்லவங்களுக்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி நிலைமை? அடுத்தவங்க கஷ்டத்தை தன்னோட கஷ்டமா ஏத்துக்கிற பொண்ணுக்கு அந்த கடவுள் ஏன் இந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும்? நீங்க சொல்றது சரிதான் அண்ணி. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நம்ம மாலத்தி இருக்கால, அவ புதுமை பெண் படத்துல வர ரேவதி மாதிரி அவ்வளவு தைரியமானவ. நீங்களே பாக்குறீங்கல்ல, இவ்வளவு சுகத்திலயும் எவ்வளவு சந்தோஷமா நடந்துக்கிறா தெரியுமா? நேத்து போன் பண்ணிருந்தா. ஜீவிதா கூடயும் விஸ்வா கூடயும் மும்பை ஃபுல்லா ஜாலியா சுத்தி பார்த்தாலாம். கேட்வே ஆஃப் இந்தியா பார்த்தாலாம், மெரைன் டிரைவ் பார்த்தாலாம், அப்புறம் நிறைய ஷாப்பிங் போனாலாம். இன்னொன்னு கூட சொன்னா, அவ போன இடத்துல நிறைய போட்டோ எடுத்துக்கிட்டாலாம். அந்த போட்டோ எல்லாம் எடுத்து வைக்க 4-5 ஆல்பம் ரெடி பண்ணி வைங்கன்னு திரும்ப திரும்ப சொன்னா. உண்மை சொல்லவாணி, மாலதி மும்பைக்கு போனது ட்ரீட்மெண்ட்காக போன மாதிரி இல்ல. ஏதோ வெக்கேஷன் என்ஜாய் பண்ண போன மாதிரி சந்தோஷமா போயிருக்கா. நீ சரியா சொல்ற காஞ்சனா. மாலத்துக்கு இருக்கிற தைரியம் யாருக்குமே இருக்காது. கஷ்டத்துல கூட எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் அவளை பார்த்து தான் கத்துக்கணும். மாலதி, இங்க பாரு. இப்ப நான் உனக்கு முதுகெலும்புல ஒரு இன்ஜெக்ஷன் போட போறேன், சரியா? ஆனா நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. ஜஸ்ட் லேசா தான் வலிக்கும், ஓகே? தைரியமா இருக்கணும், புரிஞ்சுதா? ரெடியா? மாலதி, நீ பயப்படாம இரு மாலதி. நான் உன் கூட இருக்கல. உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ ரொம்ப தைரியமான பொண்ணு இல்ல. உனக்கு ஒண்ணும் ஆகாது மாலதி. உனக்கே தெரியும்ல இன்ஜெக்ஷன் பார்த்தா எனக்கு எவ்வளவு பயம்னு. என்னமோ தெரியல, அதை பார்த்தாலே எனக்கு முடியவே முடிய மாட்டேங்குது. என்ன பொறுத்த வரைக்கும் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது சூசைட் பண்ணிக்கிறது ஒண்ணுதான். உன் கூட பிறந்த உன்னோட அக்கா இப்போ உன்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரேன். உனக்கு வர எல்லா கஷ்டமும், உனக்கு வர எல்லா வலியும் உனக்கு பதிலா நான் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும். ஆகாது மாலதி. நீ எப்போ சந்தோஷமா தான் இருப்ப. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட அக்காவும் கூட இருக்கிற வரைக்கும்
எதுவும் ஆகாது. உனக்கு எதுவும் ஆக நான் விடவே மாட்டேன் மாலதி. கனவுல கூட என்னால இவ்வளவு விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. அதுக்கு முன்னாடி நான் கண்ட்ரோல் பண்ணி. இல்ல பரவாயில்ல. ப்ளீஸ் என் கூட கொஞ்சம் வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் உன்னை ப்ரமோட் பண்றேன். நீயுமே என்னோட பார்ட்னர். டன். இந்த காலத்துல ஜனங்களோட வாழ்க்கை இவ்வளவு வேகமா ஓட தெரியுமா? அவங்க சந்தோஷமா இருக்காதே மறந்துடுறாங்க. ஆனா நான் கொஞ்சம் வித்தியாசமானவன். காசு பணம் புகழ் பின்னாடி ஓடுறதுக்கு பதிலா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பேன். லைஃப்ல கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா காசு பணம் புகழ் எல்லாத்தையும் ஈஸியா அடைஞ்சிடலாம். ஆனா லைஃப் ஒரு வாட்டி போனா திரும்ப கிடைக்காதுல்ல. அதனால நான் லைஃப்ல இருக்கிற ஒவ்வொரு செகண்டையும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பேன்.
ஆர் டன். இவங்களை ரெக்கவரி ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. ஓகே சார். மாலதி, நீ இந்த ட்ரீட்மெண்ட்க்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்த. அப்புறம் இன்னொரு விஷயம், உன் ஃப்ரெண்ட் விஸ்வாக்கு நீ கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் உன் கூடவே இருந்தான், பாடி கார்ட் மாதிரி. நீ ரொம்ப லக்கி தெரியுமா?